அம்மா எங்கம்மா போறியா? இங்க கூட்டம் கூட்டமா போறியல, எங்க போறியா? நாங்க வந்து எங்க வந்திருக்கோம் மக்களே, இன்னைக்கு வந்து திருநெல்வேலி வந்திருக்கோம். திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா பால்காப்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே தான் போகிறோம். மத்தியான நேரம் வந்துட்டு ரொம்ப பசி. ரொம்ப பசியோ? ரொம்ப பசி. அங்க என்ன ஃபங்க்ஷனு? போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்டுட்டு வரலாம். பால்காப்பி வீடுனே, பால்காப்பி வீடு. அப்படியா? மக்களே வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னா, நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன் மக்களே. பால்காப்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். இடத்த பாருங்கள், அழகாக இருக்குது. அந்த ஒரு வீடம் தான், தள்ளி தள்ளி வீடுகள்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இது என்னது அப்படி குனிஞ்சு எடுக்கன்னா, என் காலில் உள்ள கொலுசு அத்து போச்சு மக்களே. ரொம்ப வருஷம் ஆகிட்டு, ஒரு 5-6 வருஷம் ஆகி போச்சு. அது அத்து போச்சு. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன், என் கையில் கிடச்சிட்டு. எந்த பொருளுமே நான் தொலைச்சா ஒரு பொருளை என் கைக்கு கிடைக்காது. ஆனால் இந்த கொலுசு மட்டும் என்னவோ கிடச்சிட்டு. அப்படியே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா அங்கே சாப்பாடு நடந்துகிட்ருக்கு. சோறு வச்சுருக்காங்க, பந்தி நடந்துகிட்ருக்கு. சரி, அப்படியே நம்ம உள்ளே போய் வீட்டை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் நம்ம குடும்பங்கள் தான் இருக்காங்க. இருந்தால் பார்த்த மக்களே, நல்லா அழகாக இருக்குது வீடு. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது வந்து நம்ம சொந்த பந்தங்களோட இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது. இது வந்து எங்கள் மாமா பிள்ளைகள் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த உடனே அவங்களுக்கு என்னை கண்டு ஒரு சந்தோஷம், எனக்கு அவங்கள கண்டு ஒரு சந்தோஷம். சரி, உள்ளே போன உடனே சாமி கும்பிடுவோம்னு சாமி கும்பிட்டா எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு. உங்களுக்கு அந்த டவுட்டு வந்தால் என்னன்னு தெரியல. என்ன டவுட்டுன்னா, நல்லா பாருங்கள் மக்களே, 2 குத்து விளக்கு வச்சுருக்காங்க. பால்காப்பி வீட்டில் 2 குத்து விளக்கு இருக்குமா, இல்லை இந்த ஊரில் தான் இப்படி வச்சுருக்காங்களா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கட்டு இருக்கும், ஒவ்வொரு முறைப்படி செய்வாங்க. அப்போ இந்த ஊரில் 2 குத்து விளக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க போலன்னு பார்த்தேன். பின்னாடி அதுக்கப்புறம் என்னென்னா, எந்த பால்காப்பி வீட்டுக்கு போனாலும் நான் வந்து கிச்சனை பார்ப்பேன். எதனால் கிச்சனை பார்ப்பேன் அப்படின்னா, எப்படி வச்சுருக்காங்க, எந்தெந்த பொருள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, நம்மளும் அதே போல் வச்சு பார்ப்போமே அப்படின்னு வைக்கிறதுக்காக பார்ப்பேன். நம்மளும் ஏதாவது அங்கன அங்கன கடந்தாலும் இந்த வீட்டில் அப்படி இருந்தால் இப்படி இருந்த அப்படின்ட்டு அதே போல் வைக்கிறதுக்கு பார்ப்போம். அப்புறம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக ஓடி ஆடிட்டு இருந்து நாங்கள் அதெல்லாம் ஒரு ரூமில் உட்காந்துருந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்து. வெளியே போனால் வெயில், எப்போ சரியான வெயில். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு செல்லை வச்சுட்டு ஒரு கரையில் போய் உட்காந்துருது. தெரியுதா மக்களே வெயில்? நான் பந்தலுக்குள்ளே உட்காந்துருக்கேன், ஆனால் அவ்வளோ ஒரு கிராமராக தெரியுது. நல்ல வெயில், காற்றும் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து பளிச்சுன்னு இருக்குது. ஒவ்வொரு வீடு இருக்குது, தள்ளி தள்ளி இருக்குது. அப்புறம் சாப்பாடு மக்களே, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு இலை போட்டு தண்ணிலாம் தொளிச்சு வருது பாருங்கள். கூட்டு 2-3 வகை கூட்டு, காய்கறி கூட்டு, அப்புறம் சோறு, ரசம், சாம்பார், அப்பளம், பாயாசம். அப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட தான் பிடிக்கும். நிறைய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால இப்போ எனக்கு வந்து பிரியாணியாக தான் கிடச்சி நான் மொக்கையாக போயிருக்கே தவிர, இன்றைக்கி தான் வந்து இந்த பால்காப்பி வீட்டில் சாதா சாப்பாடு வச்சுருக்காங்க. எல்லாம் பிரியாணி தான் போடுவாங்க. என்னை பார்த்தாலே தெரியும் மக்களே, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு ஹேப்பியாக, ஒரு மன நிறைவோடு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடுங்கும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னை பார்த்தாலே தெரியும். எதுக்கு மக்களே வெக்கப்படணும்? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே மக்களே. அதை சாப்பிட்டு எடுத்து நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். வார பிரச்சனை எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு மன தைரியம் வேணும்ல மக்களே. அதனால் நீங்களும் விசேஷ வீட்டுக்கு போனீங்களா? முகூர்த்த நாள் உண்டா? இப்படி உங்களுக்கும் நடந்திருக்கா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மக்களே.